திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேலூர் தொகுதி வேட்பாளரை விரட்டியடித்த அப்பகுதி மக்கள் துரைமுருகன் அவர்களது மகன் கதிரானந்த் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் வேலூர் தொகுதியில் எங்களுக்கு திமுக என்ன நல்லது செய்தது என்று நீங்கள் கூறிவிட்டு எங்களது தொகுதியில் பிரச்சாரங்கள் செய்யுங்கள் என்று தற்பொழுது கூறியுள்ளார். இன்று ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் வேலூருக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு பாதுகாப்பும் அதிக அளவில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஆளும் கட்சியின் வேட்பாளரும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களது மகனுமான கதிரானந்த் அவர்களை விரட்டியடித்த சம்பவம் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இணையதளங்களில் எழுப்பப்பட்டு தான் வருகிறது. காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல, கள்ளச்சாராயம் முதல் போதை மருந்து கடத்தல் வரை திமுகவின் பங்கு அதிக அளவில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது கூட நேரடியாக மக்களுக்கு இறங்கி உதவி செய்யாமல் மத்திய அரசை தான் விமர்சனமும் செய்தார்கள் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பார்கள். வெற்றியடைந்து விட்டால் வாக்குறுதியை பற்றி கேட்டாலே என்ன சொல்வதென்று தெரியாமல் சமாளித்து விடுவார்கள். குறிப்பாக முன்னாள் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், பேனா சிலை வைக்க வேண்டும், நூலகம் கட்ட வேண்டும் என்று பணங்களை வீணாக செலவிடுவதில் வல்லமையாக பெற்றவர்கள் தான் திமுகவினர்கள். நாங்கள் பசிக்கு உணவு இல்லாமல் மிக அளவில் கடினமான விலைவாசியுடன் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுகவினர்கள் சிலை வைப்பதில் மட்டும்தான் மும்முரமாக இருக்கிறார்கள் என்று வேலூரில் கதிரானந்த் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர். 2 நாட்களுக்கு முன்பாக கதிரானந்த் அவர் வேலூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது 1000 ரூபாய் வழங்கியதன் காரணமாகத்தான் நீங்கள் அதிக அளவில் மேக்கப் போட்டு தற்பொழுது பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று அப்பகுதி மக்களை தாழ்த்தமாக பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்களுடைய வரிப்பணத்தை தான் நீங்கள் தருகிறீர்கள், உங்களது சொந்த தொகையையோ அல்லது உங்களது சம்பளத்தையோ எங்களுக்கு தரவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கதிரானந்த் அவர்களை அப்போதே விரட்டியடித்தார்கள். மீண்டும் மீண்டும் ஒரே தவறு செய்யும் விதமாக கதிரானந்த் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகை தரும்போதெல்லாம் திமுகவை உசர்த்தி பேசியுள்ளார். ஆனால் அப்பகுதி மக்கள் விலைவாசியாலும் திமுகவின் செய்யக்கூடிய அட்டூழியத்தினாலும் அப்பகுதி மக்கள் பெரும் அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்று வரை வேலூரில் எந்த ஒரு நல்ல வசதிகளும் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே திமுக தான் என்றும் நாங்கள் நம்பி 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை செலுத்தினோம், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை திமுக செய்துவிட்டது என்றும் மீண்டும் அதை தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் வேலூர் மக்கள் கூறியுள்ளனர். இந்த முறை 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவி வருகிறது. திமுக, அதிமுக, பாஜக தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் என்று 4 முனை போட்டியிடுவதால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுமே தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.